ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துன்னு இருக்கோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தம் கத்துன்னு இருக்கோம். அதில் 3வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பித்தோம். போன செஷனில் முதல் பாதியை கற்றுண்டோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆகாச மார்க்கமாக எல்லா தேவர்களும் தன் அப்பா பண்ணக்கூடிய அந்த ஒரு யாகத்துக்கு கிளம்பி போகிறத பார்த்துட்டு, சதி தேவியும் அந்த ப்ரஹஸ்பதி சவம் அப்படிங்கிற அந்த யாகத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆசையினால பரமசிவனிடத்தில் தன்னுடைய ஆசையை தெரிவிச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இந்த அத்தியாயத்தில் என்ன ஆறுது அப்படின்னா, பரமசிவன் அவள் இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். இந்த வியாக்கியானம் பண்ணுறவர்கள்லாம் பொதுவாக பாகவதத்தில் ஒரு பெரிய ஸ்துதியோ அல்லது ஒரு பெரிய சம்பாஷணையோ வரும்பொழுது ஒரு ஸ்லோகத்துக்கும் நடுவில் நமக்கு ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறா. இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படி தனித்தனியாக நிற்காதபடி ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறா. அது மாதிரி இந்த இடத்துலையும் இந்த சம்பாஷணையிலையும் பரமசிவன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமும் சதீதேவி ஒரு கேள்வி கேட்கறதாப்புல அமைச்சுண்டு அதற்கு ஒரு பதிலாக எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ணி காட்டுறா. இப்போ முதல்ல பரமசிவன் இப்படி சதீதேவி தன்னிடத்துல பேசினதும் பரமசிவனுக்கு நினைவு வந்துடுத்தாம். எப்படி அந்த ஒரு சபையில் எல்லா பிரஜாபதிகளுக்கும் முன்னாடி தன்னை அவமரியாதை படுத்தினான் இல்லையா தக்ஷன், சுடு சொல்லி அதை நினைவு வந்துடுத்தாம் இப்போ பரமசிவனுக்கு. உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சதீதேவி இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். இப்போ சொல்கிறார், ஹே சதி, உத்தமமானவளே, நீ சொன்னது ரொம்பவும் வாஸ்தவம்தான். அழைக்காத போனாலும் பந்துக்களுடைய கிரகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது சத்தியம்தான். ஆனால் அத்தகைய பந்துக்கள் தங்களுடைய சரீரத்தையே தான் அப்படின்னு நினச்சிண்டு அதனால ஒரு அகங்காரத்தினாலையும் ஒரு துவேஷ பாவமும் ஒரு கோபமும் மனசில் இல்லாதவர்களாக இருந்தா அப்படின்னா அவர்களுடைய கிரகத்துக்கு அப்படி போகலாம். ஆனால் இங்கேயோ தக்ஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அத்தகைய துவேஷம் உடையவனாக இருக்கானே, அதனால தான் நான் சொல்கிறேன் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போது தக்ஷன் ரொம்பவும் ஒரு படித்தவன் தானே, அப்படிப்பட்டவனுக்கு இத்தகைய துவேஷ பாவங்கள்லாம் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. அதற்காக சொல்கிறார், 6 குணங்களை அடுத்து சொல்கிறார். வித்யா தபோ வித்த வபுஹு வயஹா குலைஹி அப்படிங்கிறார். வித்யை அப்படிங்கிற படிப்போ, தபசோ அல்லது வித்தம் அப்படிங்கிற தனமோ, அல்லது வபுஹு அப்படிங்கிற ரூப லாவண்யமோ, அல்லது வயகாங்கிற யவ்வனமோ, அல்லது குலம் உயர்ந்த பிறப்போ, இது போன்ற குணங்கள்லாம் சாதுக்கள் இடத்துல இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு விவேகத்தை கொடுக்கறது. ஆனால் இதுவே துஷ்டர்களிடத்துல இருந்ததுன்னா அவர்களுக்கு ஒரு அகங்காரத்தை கொடுத்து அவர்களுடைய புத்தியை மழுங்கும்படி பண்ணி பெரிய பெரிய மகான்களுடைய ஒரு பெருமையை அவர்கள் புரிஞ்சுக்க முடியாதபடி பண்ணிடுறது அப்படின்னு சொல்லி, அது போல தான் இப்போ தக்ஷனுக்கும் ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். அதனால சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களை நம்மளுடைய பந்துக்கள் தானேன்னு நினச்சிண்டு அவர்களுடைய கிரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர்கள் வரக்கூடியவர்களை எப்பொழுதுமே ஒரு சந்தேக புத்தியோடு பார்க்கக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லை ஒரு கோபமான பார்வையோடையே பார்க்கக்கூடியவர்கள். அதனால அவர்களுடைய கிரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இங்கே சதி நினைப்பாலே பந்துக்களெல்லாம் அப்படி கைவிட்டுட வேண்டியதுதானா, அவர்கள் ஏதாவது ஒரு அபச்சாரம் பண்ணாலும் அதை நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பா இல்லையா. அதற்கும் ஒரு பதில் சொல்கிறார். அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் எதிரியினுடைய அம்புகளால் அப்படி அடிபட்டு அப்படி படுத்துன்னு இருக்கான் அப்படின்னா அவன் கூட அத்தகைய ஒரு வேதனையை அனுபவிக்க மாட்டான். ஆனால் இப்படி பந்துக்களுடைய ஒரு கூர்மையான வார்த்தைகள்னால அப்படி மனசு புண்படுத்தப்பட்டது அப்படின்னா அவன் அத்தகைய ஒரு வேதனையை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த போர் வீரனுக்காவது அந்த ஒரு ரணத்துக்கெல்லாம் வைத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் ராத்திரியில் நிம்மதியாக தூங்கிடுவான். ஆனால் இப்படி மனசு புண்பட்டவன் இருக்கானே, அவன் ராத்திரியும் பகலும் அதையே நினச்சிண்டு அவனால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அத்தகைய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியது அது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் சதீதேவியை பார்த்து சொல்கிறார், ஹே சதி, அழகானவளே, தக்ஷனுடைய பெண்கள் எல்லாருக்கும் மத்தியில் நீதான் ரொம்பவும் பிரியமானவள் தக்ஷனுக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் நீ எந்த ஒரு ஆசையினால இப்படி கிளம்பி இப்பொழுது நீ அந்த யாகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியோ அது உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா அங்கே போனால் நம்மளுக்கு நிறைய கௌரவமும் மரியாதையும் கிடைக்கும்னு தானே நீ நினச்சிட்டு போகிற. ஆனால் தக்ஷன் உனக்கு அத்தகைய மரியாதையும் கௌரவமும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன் அப்படின்னா நீ என்னோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அப்படிங்கிறார். உனக்கு என்கிட்ட இருக்கிற சம்பந்தம் தானே தக்ஷனுக்கு மனசில் அத்தகைய ஒரு காய்ச்சலை ஏற்படுத்துறது. அதனால் உனக்கு அங்கே போனால் அந்த கௌரவம் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ சதிதேவிக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அப்போ பரமசிவனுக்கும் ஒரு கால் தக்ஷனிடத்தில் ஒரு துவேஷபாவம் இருக்கோ அப்படின்னு, தக்ஷனுக்கு மட்டும் இல்லையோ அப்படின்னு நினைப்பா இல்லையா. அதற்காக இங்கே பரமசிவன் சொல்கிறார், வாஸ்தவத்தில் சத்தியமாக எனக்கு எந்த துவேஷமும் தக்ஷனிடத்தில் கிடையாது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். எப்படி அசுரர்கள்லாம் எந்த காரணமுமே இல்லாமல் பகவான் ஹரியை துவேஷிக்கிறாளோ அதுபோல தான் சில பேரால் மகான்களுடைய ஒரு பெருமையையும் அல்லது அவர்களுடைய ஒரு புகழையும் பொறுத்துக்கவே முடியாதாம்.
அவர்களால் அவர்களுடைய உத்தமமான அந்த நிலைக்கு உயரவும் முடியாது. அதனால துவேஷம் மட்டுமே பண்ணின்னு இருப்பா. அது மாதிரி தான் இங்கே தக்ஷனும் என்னிடத்துல துவேஷம் பண்ணுறான், எனக்கு அவனிடத்துல எந்த துவேஷமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது இங்கே சதிக்கு இன்னொரு எண்ணம் வரலாம் இல்லையா? அந்த ஒரு சபையில் தக்ஷன் நுழையும் பொழுது அவர் மாமனார் அப்படிங்கிறதுனால பரமசிவன் எழுந்து நின்றுண்டு மரியாதை பண்ணலை அப்படிங்கிறதுனால தானே தக்ஷனுக்கு கோபம் ஏற்பட்டது. காரணம் இல்லாமல் ஒரு துவேஷம் ஏற்படலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமோ அப்படிங்கிறதுனால பரமசிவன் அதுக்கும் பதில் சொல்கிறாராம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி லோகத்தில் எல்லாரும் ஜனங்கள்லாம் பொதுவாக ஒருத்தரை பார்க்கும் பொழுது எழுந்து நின்றுக்கிறது, அப்படி எதிர்கொண்டு அழைக்கிறது, கையை கூப்பி வினயத்தை காட்டுறது, இது போன்ற ஒரு கௌரவங்கள்லாம் பண்ணிக்கிறாளே, அதெல்லாம் லோக ஜனங்கள் தேகாத்ம புத்தினால தான் பண்ணுறா, தேகத்தையே அவர்கள் ஆத்மான்னு நினச்சிட்டு தான் பண்ணுறா. ஆனால் இதை வாஸ்தவத்தில் யார் ரொம்ப சரியாக பண்ணுறா அப்படின்னா சாதுக்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா சாதுக்கள் எப்பொழுதுமே தேகத்தை தானே நினச்சிட்டு இருக்கிறவர்களை மதிக்க மாட்டா. எப்பொழுதுமே அந்தரியாமியாக இருக்கக்கூடிய வாசுதேவனுக்கு தான் அவர்கள் நமஸ்காரம் பண்ணுவா. அதுவும் அவர்கள் வெளிப்படையாக பண்ண மாட்டா, மனசாலேயே தான் அத்தகைய நமஸ்காரத்தை பண்ணுவா. அதுபோல தான் நானும் எப்பொழுதுமே என்னுடைய மனசால எல்லா ஜீவன்களுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய அந்த சுத்தமான அந்தகரணத்தில் பிரகாசிக்கக்கூடிய அந்த பகவான் வாசுதேவனுக்கு எப்பொழுதுமே நான் மனசால நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கேன். அன்றைக்கும் அந்த சபையில் அப்படி தக்ஷன் நுழையும் பொழுது நான் கண்களை மூடி வாசுதேவனை தான் நமஸ்காரம் பண்ணினேன். ஆனால் தக்ஷனே நினச்சுட்டான் நான் அவனை அவமரியாதை பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிண்டு எல்லாருக்கும் முன்னாடி என்னை நிந்த பண்ணினான். அதனால் இங்கே பரமசிவன் சொல்கிறார், நான் எந்த தப்பும் பண்ணாத பொழுதிலும் அவன் என்னிடத்துல அத்தகைய ஒரு துவேஷத்தை பண்ணுறான். அதனால சதியை பார்த்து சொல்கிறார், உன் அப்பாவாகவே இருந்தாலும் என்னிடத்துல அவனுக்கு துவேஷம் இருக்கிறதுனால தக்ஷனையோ அல்லது அவனை சேர்ந்தவர்களையோ நீ கண்ணால் ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக ஒரு எச்சரிக்கையோடு முடிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய இந்த வார்த்தைகளையும் உபதேசத்தையும் மீறி அப்படி நீ கிளம்பி போன அப்படின்னா உனக்கு எந்த விதமான க்ஷேமமும் ஏற்படாது. அது மட்டும் இல்லை, ஒரு மரியாதையோடையும் கௌரவத்தோடையும் வாழக்கூடியவர்களுக்கு பந்துக்களிடத்துலேருந்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு அவமானம் அப்படிங்கிறது மரணத்தில் கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அதுவே மரணத்துக்கு துல்லியமான ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியது இல்லையா? இந்த ஒரு வார்த்தைகளோட பரமசிவன் தன்னுடைய அந்த ஒரு உபதேசத்தை முடிக்கிறார். அதோட இந்த 3வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. நம்ம இப்பொழுது 15வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நம்ம கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति
तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। ऋषिरुवाच ऋषिरुवाच एवं गिरित्रः प्रियया अभिभाषितः एवं गिरित्रः प्रिययाभिभाषितः एवं गिरित्रः प्रिययाभिभाषितः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः संस्मारितो मर्मभिदः कुवाग्ईशून् संस्मारितो मर्मभिदः कुवागिषून् संस्मारितो मर्मभिदः कुवागिषून् यानाहको विश्वसृजां समक्षतः यानाहको विश्वसृजां समक्षतः यानाहको विश्वसृजां समक्षतः। श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच त्वयोदितं शोभनम् एव शोभने त्वयोदितं शोभनमेव शोभने त्वयोदितं शोभनमेव शोभने अनाहुता अपि अभियन्ति बन्धुषु अनाहुता अप्यभियन्ति बन्धुषु अनाहुता अप्यभियन्ति बन्धुषु ते यदि अनुत्पादित दोषदृष्टयो ते यद्यनुत्पादित दोषदृष्टयो ते यद्यनुत्पादित दोषदृष्टयो बलीयसा अनात्म्यमदेन मन्युना बलीयसानात्म्यमदेन मन्युना बलीयसानात्म्यमदेन मन्युना विद्यातपो वित्त वपुः वयः कुलैः विद्यातपो वित्तवपुर्वयः कुलैः विद्यातपो वित्तवपुर्वयः कुलैः सतां गुणैः षड्भिः असत्तमेतरैः सतां गुणैः षड्भिरसत्तमेतरैः सतां गुणैः षड्भिरसत्तमेतरैः स्मृतौ हतायां भृतमानदुर्दृशः स्मृतौ हतायां भृतमानदुर्दृशः स्मृतौ हतायां भृतमानदुर्दृशः स्तब्धा न पश्यन्ति हि धाम भूयसाम् स्तब्धा न पश्यन्ति हि धाम भूयसाम् स्तब्धा न पश्यन्ति हि धाम भूयसाम् नैतादृशानां स्वजनव्यपेक्षया नैतादृशानां स्वजनव्यपेक्षया नैतादृशानां
स्वजनव्यपेक्षया गृहान् प्रतीयात् अनवस्थितात्मनाम् गृहान् प्रतीयादनवस्थितात्मनां गृहान् प्रतीयादनवस्थितात्मनाम् ये अभ्यागतान् वक्रधिया अभिचक्षते येऽभ्यागतान् वक्रधियाभिचक्षते येऽभ्यागतान् वक्रधियाभिचक्षते आरोपितभ्रूभिः अमर्षणाक्षिभिः आरोपितभ्रूभिरमर्षणाक्षिभिः आरोपितभ्रूभिरमर्षणाक्षिभिः तथा अरिभिः न व्यथते शिलीमुखैः तथारिभिर्न व्यथते शिलीमुखैः तथारिभिर्न व्यथते शिलीमुखैः शेतेर्दिताङ्गो हृदयेन दूयता शेतेर्दिताङ्गो हृदयेन दूयता शेतेर्दिताङ्गो हृदयेन दूयता स्वानां यथा वक्रधियां दुरुक्तिभिः स्वानां यथा वक्रधियां दुरुक्तिभिः स्वानां यथा वक्रधियां दुरुक्तिभिः दिवा अनिशं तप्यति मर्मताडितः दिवानिशं तप्यति मर्मताडितः दिवानिशं तप्यति मर्मताडितः व्यक्तं त्वम् उत्कृष्टगतेः प्रजापतेः व्यक्तं त्वमुत्कृष्टगतेः प्रजापतेः व्यक्तं त्वमुत्कृष्टगतेः प्रजापतेः प्रियात्मजानाम् असि शुभ्रुसम्मता प्रियात्मजानाम् असि शुभ्रुसम्मता प्रियात्मजानाम् असि शुभ्रुसम्मता अथापि मानं न पितुः प्रपत्स्यसे अथापि मानं न पितुः प्रपत्स्यसे अथापि मानं न पितुः प्रपत्स्यसे मदाश्रयात् कः परितप्यते यतः मदाश्रयात् कः परितप्यते यतः मदाश्रयात् कः परितप्यते यतः पापच्यमानेन हृदा आतुरेन्द्रियः पापच्यमानेन हृदातुरेन्द्रियः पापच्यमानेन हृदातुरेन्द्रियः समृद्धिभिः पूरुषबुद्धिसाक्षिणाम् समृद्धिभिः पूरुषबुद्धिसाक्षिणाम् समृद्धिभिः पूरुषबुद्धिसाक्षिणाम् अकल्पयेषाम् अधिरोढुम् अञ्जसा अकल्पयेषाम् अधिरोढुमञ्जसा अकल्पयेषाम् अधिरोढुमञ्जसा पदं परं द्वेष्टि यथासुरा हरिम् पदं परं द्वेष्टि यथा सुरा हरिम् पदं परं द्वेष्टि यथा सुरा हरिम् प्रत्युद्गम प्रश्रयण अभिवादनम् प्रत्युद्गम प्रश्रयणाभिवादनम् प्रत्युद्गम प्रश्रयणाभिवादनम् विधीयते साधु मितः सुमध्यमे विधीयते साधुमिथः सुमध्यमे विधीयते साधु मितः स्वमध्यमे प्राज्ञैः परस्मै पुरुषाय चेतसा प्राज्ञैः परस्मै पुरुषाय चेतसा प्राज्ञैः परस्मै पुरुषाय चेतसा गुहाशयायैव न देहमानिने गुहाशयायैव न देहमानिने
गुहाशयायैव न देहमानिने सत्वं विशुद्धं वसुदेवशब्दितं सत्वं विशुद्धं वसुदेवशब्दितं सत्वं विशुद्धं वसुदेवशब्दितं यदीयते तत्र पुमान् अपावृतः यदीयते तत्र पुमान् अपावृतः यदीयते तत्र पुमान् अपावृतः सत्त्वे च तस्मिन् भगवान् वासुदेवो सत्त्वे च तस्मिन् भगवान् वासुदेवो सत्त्वे च तस्मिन् भगवान् वासुदेवो ह्यधोक्षजो मे नमसा विधीयते ह्यधोक्षजो मे नमसा विधीयते ह्यधोक्षजो मे नमसा विधीयते तत्ते निरीक्ष्यो न पितापि देहकृत् तत्ते निरीक्ष्यो न पितापि देहकृत् तत्ते निरीक्ष्यो न पितापि देहकृत् दक्षो मम द्विट् तद् अनुव्रताश्चये दक्षो मम द्विट् तदनुव्रताश्च ये दक्षो मम द्विट् तदनुव्रताश्च ये यो विश्वसृक् यज्ञगतं वरोरुमां यो विश्वसृग्यज्ञगतं वरोरुमां यो विश्वसृग्यज्ञगतं वरोरुमाम् अनागसं दुर्वचसा अकरोत्तिरः अनागसं दुर्वचसा करोत्तिरः अनागसं दुर्वचसा करोत्तिरः यदि व्रजिष्यसि अतिहाय मद्वचो यदि व्रजिष्यस्यतिहाय मद्वचो यदि व्रजिष्यस्यतिहाय मद्वचो भद्रं भवत्या न ततो भविष्यति भद्रं भवत्या न ततो भविष्यति भद्रं भवत्या न ततो भविष्यति सम्भावितस्य स्वजनात् पराभवो सम्भावितस्य स्वजनात् पराभवो सम्भावितस्य स्वजनात् पराभवो यदा स सद्यो मरणाय कल्पते यदा स सद्यो मरणाय कल्पते यदा स सद्यो मरणाय कल्पते இந்த 15வது ஸ்லோகத்திலிருந்து சேர்ந்து படிக்கலாம் from the 15th श्लोका ऋषिरुवाच एवं गिरित्रः प्रिययाभिभाषितः प्रत्यभ्यधत्त प्रहसन् सुहृत्प्रियः संस्मारितो मर्मभिदः कुवागिषून् यानाहको विश्वसृजां समक्षतः श्रीभगवानुवाच त्वयोदितं शोभनमेव शोभने अनाहुता अप्यभियन्ति बन्धुषु ते यद्यनुत्पादितदोषदृष्टयो बलीयसानात्म्यमदेन मन्युना विद्यातपो वित्तवपुर्वयः कुलैः सतां गुणैः षड्भिरसत्तमेतरैः स्मृतौ हतायां भृतमानदुर्दृशः स्तब्धा न पश्यन्ति हि धाम भूयसाम् नैतादृशानां स्वजनव्यपेक्षया गृहान् प्रतीयाद् अनवस्थितात्मनाम् येभ्यगतान् वक्रधियाभिचक्षते आरोपितभ्रूभिरमर्षणाक्षिभिः तथारिभिर्न व्यथते शिलीमुखैः शेतेर्दिताङ्गो हृदयेन दूयता स्वानां यथा वक्रधियां दुरुक्तिभिः
दिवानिशं तप्यति मर्मताडितः व्यक्तं त्वमुत्कृष्टगतेः प्रजापतेः प्रियात्मजानाम् असि शुभ्रुसम्मता अथापि मानं न पितुः प्रपत्स्यसे मदाश्रयात् कः परितप्यते यतः पापच्यमानेन हृदातुरेन्द्रियः समृद्धिभिः पूरुषबुद्धिसाक्षिणाम् अकल्पयेषाम् अधिरोढुमञ्जसा परं परं द्वेष्टि यथासुरा हरिम् प्रत्युद्गमप्रश्रयणाभिवादनम् विधीयते साधु मिथः सुमध्यमे प्राज्ञैः परस्मै पुरुषाय चेतसा गुहाशयायैव न देहमानिने सत्वं विशुद्धं वसुदेवशब्दितम् यदीयते तत्र पुमानपावृतः सत्त्वे च तस्मिन् भगवान् वासुदेवो यदोक्षजो मे नमसा विधीयते तत्ते निरीक्ष्यो न पितापि देहकृत् दक्षो मम द्विट् तदनुव्रताश्च ये यो विश्वसृग् यज्ञगतं वरोरुमाम् अनागसं दुर्वचसा करोत्तिरः यदि व्रजिष्यस्यति हाय मद्वचो भद्रं भवत्या न ततो भविष्यति सम्भावितस्य स्वजनात् पराभवो यदा स सद्यो मरणाय कल्पते। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय. இந்த செஷனும் நம்ம படிச்ச ராகம் சஹானா. அடுத்த செஷன்ல 4வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana, and now we are learning the 4th skanda, and now we started learning the 3rd chapter. In the previous session we learned the first half of the 3rd chapter, and in that we saw that Sati Devi was very eager to attend the Brihaspati Sava yaga that was performed by her father Daksha, and having seen many heavenly beings traverse through the skies to attend that yaga, she went and pleaded Lord Shiva to attend that yaga. So further in this chapter what happens is Paramashiva, he begins to speak back to Sati Devi. So the Mahans, when they do Vyakhyana for stutis in Bhagavatam or for such conversations in Bhagavatam, what they do is they give a link between every verse, and so that all these verses do not stand apart. And so here also this conversation, he imagines every verse to be an answer to a question that is posed by Sati. So they give such beautiful explanations. So what happens when Bhagavan Shiva, when he heard these words of Sati, he was immediately reminded of the great insult and all the shaft-like words that were spoken by Daksha in that assembly of all the Prajapatis. So he now just laughed and spoke back to Sati. He says, "O Sati, O noble one, whatever you have said is perfectly true. Even when not invited, people do go to their relatives' house, but it is only if such relatives do not have any ill feelings in their heart. In case they consider themselves to be their bodies and have so much of arrogance, and also they have so much of anger in their hearts, then one must not go to the house of such relatives," he says. Here Daksha was such a learned person, so how can he have such feelings in his heart like anger, jealousy and so on? For that also Paramashiva says, he talks about 6 qualities. He says, Vidya, Tapo, Vitta, Vapuhu, Vayaha, Kulaihi. He says Vidya or learning, Tapas or austerity, Vitta or wealth, Vapuhu, that is a captivating personality, Vayaha or youth, and Kula, that is high birth. All these qualities, when they are in the sadhus, it gives them lot of viveka and discrimination, whereas when these are possessed by wicked persons, it gives them so much of arrogance
And not only that, it blinds their discrimination and they fail to even recognize the greatness of the exalted ones. And so that is what has happened here also. Daksha has become so much puffed with arrogance that he has failed to notice my greatness, he says. So one must not go to the house of such people thinking that they are only our relatives, because such people always look at their guests with so much of suspicion in their minds, and not only that, they look at them with such angry eyes as if they would even burn them up. So one must not go to the house of such relatives, he says. So Sati might think, does that mean that we have to give up all our relations? Must we not bear with the attitudes and behavior of our relatives? So Paramashiva says, "O Sati, it is not so easy." He says, even a person or a soldier who is hit by the arrows of his enemy in a huge battlefield, he lies there in the battlefield, he even does not experience that much of pain as much as a person who is insulted by his relative with very, very sharp and piercing words, because even the soldier sleeps peacefully in the night if his wounds are treated well. But this person, he spends sleepless nights always being tormented in his heart by such insult, he says. And so Paramashiva says, "O Sati, the most charming one, you are undoubtedly the most beloved among all the daughters of Daksha, but still you will not receive the honor and respect that you wish to get when you attend this yaga, because Daksha will not honor you because of your connection with me, and that is something that Daksha despises the most, isn't it? So you will not receive any honor even if you go there," he says. So now Sati might get a doubt, does Paramashiva also hate Daksha? And not only that, Daksha hates Paramashiva. So Shiva here vouches to Sati that he does not have any ill feelings toward Daksha. He says, just like how the Asuras, they hate Bhagavan Hari for no reason at all, so also some people, they are unable to bear the noble qualities and the high glory and the fame of Mahans, and they are also not able to rise up to their level, and so they develop hatred towards such Mahans and exalted souls. So that is how Daksha also hates me now, he says. And now again Sati might think, it is not that Daksha hates Paramashiva for no reason at all. It is only because Paramashiva did not get up in that assembly when Daksha entered, though he was his father-in-law. So Sati might think there was a reason for Daksha's hatred. So Paramashiva answers that question also. He says, these formalities that is common among people, that is when they meet each other, they get up from their seats, they go forward to greet them, they fold their hands and speak courteous words. All these formalities, it is only the sadhus who do that very correctly, he says. Because the common people do it thinking of everybody as their body, whereas the sadhus, they always only prostrate to Lord Vasudeva, who is the indweller in all the living beings, and that too, they do not do it physically, they do it mentally. So he says, I too always prostrate to Lord Vasudeva within my mind, thinking of him as the indweller in all the living beings, and it is Lord Vasudeva who shines in the heart of the purest of all the souls, he says. And if Lord Vasudeva is honored and prostrated, then thereby all the living beings are honored automatically, isn't it? So that is how, that day also when Daksha entered, I was seated, closing my eyes, thinking of Lord Vasudeva, and Daksha did not understand that. He thought I was insulting him and he began to censure me, Paramashiva says. And so he says, O beautiful one, O Sati, though Daksha is your father, since he bears enmity towards me and since he censured me, you must not even look at Daksha or his followers, though he might be your father, Paramashiva says. And finally he gives a warning to Sati Devi. He says, if you leave disregarding all these words of mine, you will not attain any welfare. And not only that, when a person who is highly esteemed is insulted by his relatives, then that leads to his death, because that insult itself is as painful as death. So with these words of Shankara concludes the 3rd chapter. So we learned this chapter from the 15th shloka till the end of this chapter today. So let us meet in the next session while we learn the 4th chapter. Radhe Radhe.